ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு கிளவர். நான் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு விதமான அறிவிப்புகள் வெளியே இருக்குது. அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசு தரப்புலேருந்து ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. நாள் பார்த்திங்கன்னா 2/1/2025. அதாவது இந்த செய்தி வெளியீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடும் பொருட்டு மக்கள் பயன்பெறும் வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரால் அறிவிக்கப்பட்டுள்ள பொங்கல் பரிசு தொகுப்பினை பொது விநியோக அங்காடிகள் மூலம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தடையின்றி வழங்குவது குறித்தும் மற்றும் பொது விநியோக அத்தியாவசிய பொருட்கள் விநியோகம் குறித்தும் மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு R.S. சக்கரபாணி அவர்கள் ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். ஸோ இந்த ஆய்வுக் கூட்டத்தின்படி என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு சக்கரபாணி அவர்கள் 2/1/2025 அன்று தலைமைச் செயலகத்தில் துறை சார்ந்த உயர் அலுவலர்களுடன் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் மாண்புமிகு முதலமைச்சரால் அறிவிக்கப்பட்டுள்ள பொங்கல் பரிசு தொகுப்பில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தினால் நகர்வு செய்யப்படும் பச்சரிசி மற்றும் சர்க்கரையின் தரத்தை உறுதி செய்திடுமாறும், கரும்பின் நுனியிலிருந்து தோகையினை வெட்டாமல் முழு கரும்பையும் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்கிட கூட்டுறவுத் துறையினருடன் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக அலுவலர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். ஸோ மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா, பொது விநியோக திட்ட அங்காடிகளில் அத்தியாவசிய பொருட்களின் இருப்பு மற்றும் விநியோகத்தின் நிலையினை மாநிலம் முழுவதும் கண்காணித்து உடனுக்குடன் குறித்த காலத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு அனைத்து பொருட்களும் விநியோகம் செய்யப்படுவதை உறுதி செய்யவும் அறிவுறுத்தியுள்ளனர். ஸோ மூணாவது பார்த்திங்கன்னா, புதிய குடும்ப அட்டைகளுக்கு விண்ணப்பித்துள்ள விண்ணப்பதாரர்களுக்கும் உடனுக்குடன் பரிசீலித்து தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் யாரேனும் இருந்தால் அந்த குடும்பங்களுக்கு புதிய குடும்ப அட்டை விரைந்து வழங்கிடவும், குடும்ப அட்டைகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப தேவைப்படும் இடங்களில் புதிதாக நியாய விலை கடைகளை திறந்திடவும் அறிவுறுத்தியுள்ளார். புதிய சேமிப்பு கிடங்கு கட்டுவதற்கு தகுதியான நிலங்களை தேர்வு செய்திடுமாறு தமிழக சேமிப்பு கிடங்கு நிர்வாக இயக்குனர் அவர்களை மேற்கொண்டுள்ளார். குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் குற்ற புலனாய்வுத்துறை அலுவலர்கள் பொது விநியோக திட்ட பொருட்கள் கடத்தல் மற்றும் பாதுகாக்கலை தடுப்பதற்காக பார்த்திங்க அப்படின்னா இந்த நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழர் திருநாளாம் தை திருநாளை முன்னிட்டு பார்த்திங்க அப்படின்னா பொங்கல் பண்டிகைக்கு கொடுக்கப்படும் பொங்கல் பரிசு தொகுப்பு பார்த்திங்க அப்படின்னா உரிய முறையில் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பச்சரிசி மற்றும் சர்க்கரை இது எல்லாமே தரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சீரிய முறையில் அதை கொடுக்கணும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தரத்தினை உறுதி செய்யுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கரும்பு கொடுக்குறாங்க. கரும்பு பார்த்திங்கன்னா நுனியிலிருந்து தோகையை வெட்டாமல் முழு கரும்பும் பார்த்திங்க அப்படின்னா அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா புதிய ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பிச்ச அனைவருக்கும் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட தகுதியை ஆராய்ந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு புதிய குடும்ப அட்டைகள் வழங்கிடவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் பொருட்கள் கடத்தல் மற்றும் பதுக்கலை தடுப்பதற்கும் பார்த்திங்க அப்படின்னா நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்த அறிவிப்பு எல்லாத்துக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸ் இன்றைக்கி மாதிரி உங்களிடமிருந்து வெளிப்படுது உங்கள் பிரகாஷ். பை டேக்கர்.